சரி அப்போ ஈஸியாக வச்சுக்கலாம். விட்டுருச்சு டக்குன்னு பரவாயில்ல, அதுதான் கொஞ்சம் இழுத்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு முக்கணி பழச்சாறு செய்ய போகிறோம். இது வந்து பாத்மா நாச்சியார் சோறும் செய்வோம். அது வந்து பச்சரிசியில் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது. தேங்காய் பால் வச்சு தான் இதை செஞ்சு சாப்பிடணும். நாங்கள் செய்து காமிப்போம், மக்கள்லாம் பார்த்துக்கோங்க. வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வயிற்றுக்கு. இன்னைக்கு தானே தொடங்கிருக்கு, இனிமேல் தான் வரும்னு சொல்கிறாங்க. அடிச்சு ஏய் அப்படினே இதான் பின்னத்தில் கொண்டா கொண்டா கழுவி இதெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கணும் வேலை. இந்த கொட்டையை எடுத்தாச்சு. இதுல இருந்து பழத்துல இருந்து இதுல வந்து எப்படின்னு சொன்னா இதை அவிச்சிட்டு உரிச்சாலும் வரும் இந்த மேத்தோல். இதுல சத்து அதிகமான சத்து உண்டு. இந்த சத்தை சாப்பிட்டே அந்த காலத்துல வளர்ந்தவங்க எல்லாரும் இதை வந்து சாப்பிடுங்க எல்லாரும். அப்படி குழம்பு சாப்பிடலாம், அவிச்சு நீங்களாம் வறுத்து சாப்பிடலாம். நாளைக்கு நான் செஞ்சு காமிப்பேன் எப்படி வந்து இந்த கொட்டையை செய்யணும், என்னென்ன செய்யணும்னு நான் ஒரு நாளைக்கு சொல்லி எல்லாம் செஞ்சு காட்டுவேன். நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், மாவு போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆமாம், இது கொஞ்சம் காஞ்சிருச்சு அதனால. நரம்பு தட்டணும். இந்த ஒரு நரம்பு இருக்குல்ல, இது நரம்பு. அதுக்கு அது தட்டியே உடஞ்சிருவாங்க தேங்காய். நீங்கள் ரொம்ப நெருங்கு பத்திய உடச்சி வச்சு எடு. இந்த தேங்காய் தண்ணிக்கு அடிச்சுக்கிறோம் சின்ன வயசுல. இப்போ யாருமே குடிக்கிறது கிடையாது. இதுதானே எவ்வளவு நல்லது தேங்காய் தண்ணி. இதை நான் ஒரு தண்ணி விட மாட்டேன் அந்த காலத்துல. இந்த விட்டா பார்க்கல குடிச்சிருவேன். இதெல்லாம் குடிக்காது. அது எப்படி இருக்குது? இப்ப நாங்க பாக்குறதுக்காக குடிக்கிறியா? நான் குடிப்பேன் மேம் தேங்காய் தண்ணிலாம். மாமா வாங்கி கொடுத்தேன். சுடு ஏறி போச்சு. இப்படி எடுத்துருவியா? நான் எடுக்க நான் இருக்கிறேன். 66 கல்யாணம் முடிஞ்சதோட அதுக்கு பிறகு அவங்க ஒரு இங்கே வந்து சென்னைக்கு வந்துட்டா 20 நாள்லேயே கல்யாணம் ஆகி. என்ன, நான் அம்மா வீட்டில் இருந்தேன். இங்கே 20 நாள் இங்கே வந்து வேலை தேடினாங்க. முதல்ல இதில் இருந்தாங்க, பர்மாவில் இருந்து வந்தவங்க அவங்கெல்லாம். அதுக்கு பிறகு பர்மாவில் இருந்து வந்த பிறகுதான் கல்யாணம் ஆனது. அதுக்கு பிறகு இங்கே வந்து கப்பலில் துறைமுகத்தில் போய் வேலை செஞ்சாங்க. கப்பல்லையே வேலை செஞ்சுட்டு வந்தவங்கள கல்யாணத்தை முடிச்சுட்டா. 21 வயசு. எனக்கு வந்து 15 வயசு. அவள் 1945 பிறந்தா, நான் 1951 பிறந்தேன். அவள் வந்து எனக்கு மாமி மகன். அதனால தான் இவ்வளவுலாம் விவரம் தெரியும். மாமி மகனுக்கு கட்டி வச்சாங்க. அதோட வேலை 3 மாதத்தில் வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு 3 மாதம் இது சாகப்பட்டினம் போய் இங்கே சென்னையில் வந்து எழுதி போட்டு வேலை கிடச்சிச்சு. அது இதுக்கு விசாகப்பட்டினம் போய் இது ட்ரைனிங் எடுத்தாங்க. 3 மாதம் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டு திரும்ப வந்தாங்க. வந்து 2-3 மாதம் இருந்துச்சு. அதோட அப்புறம் இது கப்பலுக்கு போயிட்டாங்க.
கப்பலுக்கு போனால் 18 மாதம் வெளிநாடு ஊரை சுற்றி அமெரிக்கா, இங்கிலாந்து, லண்டன், பனாமா கால்வா, அத்தனை நாடு சரக்கு கப்பல். அவளுக்கு வந்து பாய்லரில் வேலை. ஆமாம், சரக்கு கப்பல் வேலைத்துக்கு 18 மாதம் சேர்ந்து வந்தாங்க. வந்துட்டு 69 வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு தலைப்புள்ள 70 பிறந்தது. இந்த பழத்தை வந்து உரிச்சு போட போகிறேன், பார்த்துக்கிறோங்க. என் வீட்டுக்காரர் கப்பலில் இருந்து வந்த உடனே இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். விரும்பி இதெல்லாம் கொடுப்பேன், செஞ்சு கொடுப்பேன். பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன், பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் போட்டு பிணைஞ்சு கனிஞ்ச பழமாக நல்ல பழமாக வாங்கி செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உள்ளவங்க சிப்ஸு, பர்கரு, சாக்லேட்டு கண்ட இதையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ சாப்பாடு சாப்பிட்றதுல எனக்கே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. உடனே சளி பிடிக்குது, உடனே இதாகுது. ரொம்ப பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப சோர்வாக ஆக்கி போடுது. நீங்கள் வந்து இந்த சாப்பாடு தான் குழந்தைகளுக்கு நல்லது. வீட்டிலே செஞ்சு கொடுங்க. பிள்ளைகள் வந்து வாங்கி கொடுக்குறதுலாம் அந்த சாக்லேட்லாம் நிறுத்திடுங்க. ஐஸ்கிரீமு இது மாதிரி சாமான்லாம் கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு. கொஞ்சம் எப்பாவது கொடுங்க, ஆனால் அதே அடிக்கடி பயன்படுத்தாதீங்க. இதை போட்டு அரைக்கணும். இப்போ அரைச்சி பால் எடுக்கணும். அரைச்சிட்டு வா, பால் எடுக்கணும். பால் எடுத்துட்டு வரணும். ஒரு கிலோ பச்சரிசி கத்தா. இந்த பழங்களுக்கு வந்து என்னையத்தான் தோல் சீக்க சொல்லுவாங்க. நான் பெத்த முகபாரு எப்படி சீக்குது, வீணாகாமல் சதையை எடுக்கணும், அப்படியே எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில அந்த மாதிரி வருது. சோறு இல்லை இல்லையா? சாப்பிட்டு முட்டை போட சொல்லி நாளைக்கு வாய்க்கு போடும். இது திண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இருக்கு பூவம்பழம் உரிச்சு போட்டாச்சு. பூவம்பழம் உரிச்சு போட்டாச்சு. இது மோரிஸ் பழம். மோரிஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, நல்ல பழமா இருக்கு. அப்பெல்லாம் இல்லைம்மா மோரிஸ்லாம் அப்போ இல்லை, இப்போத்தான் எல்லாம் கண்டுபிடிச்சி வருது. அப்போ முந்தம்பழம், பூவம்பழம், கஸ்தாலி அப்படி பழங்கள் அப்போ ரொம்ப நறுக்கு பழம் இருக்கு. காய கொஞ்சம் வச்சுக்க, நல்ல பழமா இருக்கு. பழமா இருக்குது. அப்படியே வச்சு பிணைஞ்சு உங்களால கூடுமான ஒரு கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு பிணைங்க. இல்லைன்னா மத்த வச்சு தேய்ங்க. மத்தெல்லாம் வச்சிருக்கலான்னு தெரியாது. நான் ஓயாம செய்ய இந்த பழம் வந்துச்சுன்னா ஒரு 2-3 தரம் 4 தரம் செஞ்சு விட்டுருவேன். அரிசி போடுறேன், இந்த கல்லுப்பு போடுறேன். போடு. எல்லாம் கொடுங்கம்மா, செய்யுங்கம்மா, நல்லா செய்யணும், கொடுக்கணும்மா. தர்மம் தாம்மா தலை காக்கும். எல்லாம் நல்லா செய்யுங்க கொள்ளுங்க. அப்போ நல்லா பறக்கத்தை எல்லாம் கொடுப்பாங்க. நல்லது பண்ணணும். கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால இதை அப்படி வந்து குத்தி உடச்சி விடணும். கொஞ்சம் இதா இருந்தா நல்லா பிணைஞ்சு விட்டுலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் செய்யறதுக்கு இந்த பழம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செய்யறோம். அதுக்காக வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு பழங்க. அதனால வந்து அதை குத்தி அந்த மாதிரி வத்து வச்சு தட்டி அதை இது பண்ணுறோம். அரைச்சு மிக்சியிலாம் அரைச்சு போட்டா நல்லாவே இருக்காது. இப்படி செதலையா நிக்கணும் அந்த பால்ல. அதுவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டியா சாப்பிட முடியும். இதையும் அள்ளி போட்டு பண்ண எல்லாத்தையும் போடு. நல்லா வந்து பிணைஞ்சாச்சு. இப்படித்தான் பிணையாம போட்டு மத்த போட்டு அனுப்பி நான் கையெழுத்து தான் பிணைஞ்சு விடுவேன். அப்படி செல்லாது. காவாசி வை, முக்காவாசி போடு. எப்போது வை பார்த்துக்கிட்டு கூட போடுறேன். ரொம்ப இழுக்கா நல்லா இருக்கு.
போதுமா மாமி? 3 பழமும் போட்டாச்சு. நல்லா தேங்காய் பாலில் கரைச்சி இது பண்ணியாச்சு. ரொம்ப போட்டாங்க. உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டாச்சு. கிண்டியாச்சு. போதும். பால் பழத்துல உப்பு போட்டு நல்லா கிண்டணும் கொஞ்சம். அப்பதான் இந்த இனிப்பை வந்து தித்திப்பா காட்டும். இது பழைய கால பாரம்பரிய முறை. இந்த பால் பழம் புழிஞ்சு வச்சிருக்கிறோம். இது வந்து எப்படின்னு கேட்டா, இது வந்து இப்போ உள்ள வரைக்கும் கடல் பாசின்னு சொல்லுவாங்க, ஆக்காக்கான்னு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து இது ஒரு இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல். இந்த மாதிரி நாங்கள் இதுவும் செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு. சம்சா விதை இது நல்லா நல்லா இருக்கும். போடு. சம்சா விதையும் போட்டிருக்கோம். இது இப்போ உள்ள மாடல், இது அப்போ உள்ள மாடல். அதே வெள்ளைச்சோறு பால் பழத்துக்கு உள்ளது. நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். இப்படி போய் சேர்ல உட்காந்துக்கிறியா? நின்றுக்கிட்டே சாப்பிடு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இனிப்பு கரெக்டா இருக்கு. நல்ல பழம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப வாசனை. எல்லா பழம் 3 பழம்ல, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி பழம் போட்டு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி ஜல்லி போட்டு சம்சா விதை போட்டு சாப்பிடுங்க. இதுவும் நல்ல குளிர்ச்சியானது. இந்த வெயில், கொடூரமான வெயிலுக்கு நல்லா இருக்கும் உடல் நலம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ட்ரி கிச்சன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.